கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் 31வது மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு திருச்சியில் வரும் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆதியோகி ரத யாத்திரை நடைபெறுகிறது. கோவை ஈஷா யோகா மையத்தில் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி 31வது மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதியோகி ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதேபோல் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து 6 ஆதியோகி தேர்களுடன் கோவை வெள்ளையங்கிரியை நோக்கி ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை செல்கின்றனர். இது தொடர்பாக திருச்சி பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தென் கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர் ராஜ் பிரகாஷ், மகா சிவராத்திரி திருவிழாவில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களது ஊரிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் ரத யாத்திரை நடத்தப்படுவதாக கூறினார். கோவை ஈஷா யோகா மையம் சார்பாக மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பாக ஆதியோகி ரத யாத்திரை திருச்சி உள்வட்டாரத்தில் இந்த மாதம் ஜனவரி மாதம் 22லேருந்து 24 உலாவர உள்ளது. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய 3 மாநிலங்களிலும் 6 ஆதியோகி தேர் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கோவை வெள்ளியங்கிரி நோக்கி பாத யாத்திரையாக கொண்டு வர உள்ளது. ஈஷாவில் 31வது மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட திட்டமிடப்பட்டது. அதன் காரணமாக பொதுமக்களுக்கு அழைப்பு தரும் விதமாக மற்றும் ஆதியோகியை நேரில் சென்று தரிசிக்க முடியாத பக்தர்களுக்கு அந்த ஊரிலேயே ஆதியோகியை தரிசிக்கும் விதமாக இந்த ரத யாத்திரை வடிவமைக்கப்பட்டுள்ளது.